ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு மாரல் ஆஃப் ஸ்டோரியில ஒரு குட்டி கதை. துணிச்சலான சிறிய யானை ஒரு அழகான பசுமையான காட்டின் ஓரத்தில் வேலன் என்ற ஒரு சிறிய பையன் வாழ்ந்து வந்தான். அவன் உடல் அளவில் சின்னவன், ஆனால் அவன் மனதில் பெரிய துணிச்சல் இருந்தது. காட்டின் மரங்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே வேலனுக்கு நல்ல நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் வேலன் காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய யானையை பார்த்தான். ஆனால் அந்த யானை சோகமாகவும் தனியாகவும் இருந்தது. வேலன் பயப்படாமல் அன்புடன் அந்த யானையின் அருகில் சென்றான். அப்போது அந்த யானை பேசுவதை வேலன் ஆச்சரியமாக கவனித்தான். அந்த யானை காடில் வழி தெரியாமல் தவித்து வந்ததாக வேலன் புரிந்து கொண்டான். வேலனுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் தன் மனத்தில் இருந்த துணிச்சலை நினைத்து யானைக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு காலத்தில் அலெக்ஸ் என்ற ஒரு இளம்பையன் இருந்தான். அவன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாகவே சென்றது. காலை எழுந்ததும் வேலை, மாலை வீடு, இதையே தினமும் செய்ததால் அவன் மனசுக்குள் ஒரு சின்ன சோகம் இருந்தது. ஒரு நாள் அலெக்ஸ் ஒரு அழகான மலைப்படத்தை பார்த்தான். முகத்தை முழுக்க மூடிய பனியும் வானத்தைத் தொடும் உயரமும் அந்த மலைக்கு இருந்தது. அந்த படத்தை பார்த்த உடனே அவன் மனசு சந்தோஷமாக துடிக்க ஆரம்பித்தது. இந்த மலையை நான் ஏற வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனசில் மெல்ல உருவானது. அந்த நாளிலிருந்து அலெக்ஸ் தன்னை தயார்படுத்த ஆரம்பித்தான். தினமும் உடற்பயிற்சி செய்தான். மலை ஏறுவது பற்றி புத்தகங்கள் படித்தான். மெதுவாக, பொறுமையோடு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டான். ஒரு நாள் அவன் பயணம் தொடங்கியது. மலை ஏறும் வழி எளிதானது இல்லை. குளிர், காற்று, சறுக்கும் பாதைகள். சில நேரம் அவன் களைத்துப் போனான். ஆனாலும் அவன் நிற்கவில்லை. ஒரு அடிக்குப் பிறகு இன்னொரு அடி வைத்தான். மெல்ல மெல்ல மேலே சென்றான். மேலே ஏறிக்கொண்டிருந்தபோது அலெக்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தான். மலையை அடைவதை விட இந்த பயணமே என்னை மாற்றுகிறது என்று அவன் மனசு சொன்னது. அவன் தன்னம்பிக்கையை கற்றுக்கொண்டான், பொறுமையை கற்றுக்கொண்டான், தன்னை நம்ப கற்றுக்கொண்டான். இறுதியாக அலெக்ஸ் மலை உச்சியை அடைந்தான். அங்கிருந்து கீழே பார்த்தபோது மேகங்கள் கீழே மிதந்தன. உலகம் மிகவும் அழகாக தோன்றியது. அவன மனசு மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஒரு காலத்தில் டேவிட் என்ற ஒரு இளம் சிறுவன் இருந்தான். அவனுக்கு காட்டைப் பற்றிய கனவுகள் மிகவும் பிடித்தது. பச்சை மரங்கள், அழகான விலங்குகள், மறைந்த ரகசியங்கள் எல்லாம் அவனின் கனவுகளில் நிறைந்திருந்தன. ஒரு நாள் அந்த கனவு நிஜமாகும் நேரம் வந்தது. டேவிட் காட்டுக்குள் பயணம் தொடங்கினான். அவன் மனதில் சந்தோஷமும் ஆர்வமும் நிறைந்திருந்தது. காட்டுக்குள் செல்லச் செல்ல அவனுக்கு பல சவால்கள் வந்தன. வேகமாக ஓடும் ஆறுகள், உயரமான மரங்கள், சறுக்கலான பாதைகள். ஆனால் டேவிட் எதற்கும் பயப்படவில்லை. ஒவ்வொரு அடியையும் தைரியமாக முன்னே வைத்தான். அவன் மேலும் ஆழமாக சென்றபோது அழகான பறவைகள், வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள், மரங்களில் விளையாடும் குரங்குகள் எல்லாம் அவனை வரவேற்றன. அங்கே வாழும் மக்களையும் டேவிட் பார்த்தான். அவர்கள் காட்டுடன் இணைந்து அமைதியாக வாழ்ந்ததை கவனித்தான். காடு என்பது வெறும் இடமல்ல, அது ஒரு பெரிய குடும்பம் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் காடு எப்போதும் பாதுகாப்பான இடமல்ல. சில நேரங்களில் ஆபத்துகளும் இருந்தன. விஷப்பாம்புகள், மறைந்த விலங்குகள். அதனால் டேவிட் எப்போதும் கவனமாக இருந்தான். அவன் தன் அறிவையும் அமைதியையும் பயன்படுத்தி ஒவ்வொரு நாளையும் பாதுகாப்பாக கடந்து சென்றான். இந்த பயணம் டேவிடுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டான். பயணம் என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல, அந்த பயணத்தில் கற்றுக்கொள்வதுதான் முக்கியம் என்று அவன் புரிந்து கொண்டான். பயணம் முடிந்தபோதும் டேவிட் காட்டை விட்டு செல்ல மனம் வரவில்லை. அதனால் அவன் இன்னும் சில நாட்கள் அங்கே தங்கி காட்டின் அழகை ரசித்தான். அந்த நாளிலிருந்து டேவிட் எப்போதும் தன் கனவுகளை தேடி பயணம் செய்தான். பயம் வந்தாலும் தைரியமாக முன்னே சென்றான்.
அவனுடைய காட்டு பயணம் நமக்கும் ஒரு பாடம் சொல்லுகிறது குழந்தைகளே. நம் கனவுகளை தைரியமாக தேடினால் உலகம் நமக்கு அழகான ஒரு அழகான பச்சை பசேல் என்று விரிந்த காட்டில் ஒரு குட்டி சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது உடலால் சிறியது, ஆனால் அதன் மனம் மிகவும் பெரியது. அந்த குட்டி சிங்கம் தினமும் காட்டை சுற்றி பார்த்து கொண்டே, ஒரு நாள் நான் இந்த காட்டின் ராஜா ஆக வேண்டும் என்று கனவு கண்டது. பல பெரிய மிருகங்கள் இருந்த அந்த காட்டில் குட்டி சிங்கத்தை சிலர் கவனிக்கவே இல்லை. ஆனால் அந்த குட்டி சிங்கம் இதனால் கவலைப்படவில்லை. அது தினமும் தன்னம்பிக்கையுடன் நடந்து கொண்டே இருந்தது. விழுந்தால் எழுந்தது, தோற்றால் மீண்டும் முயற்சி செய்தது. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் குட்டி சிங்கம் தனது பயிற்சியை நிறுத்தவில்லை. தன்னை நம்பி, தன் கனவை நம்பி முன்னேறிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய சவால் வந்தது. காட்டை காக்க ஒரு துணிவான தலைவர் தேவைப்பட்டது. அப்போது அனைவரின் கண்களும் அந்த குட்டி சிங்கத்தின் மேல் விழுந்தது. ஏனெனில் அதுதான் எப்போதும் பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் நடந்தது. காலம் சென்றது. அந்த குட்டி சிங்கம் மெதுவாக ஒரு வலிமையான சிங்கமாக மாறியது. அதன் துணிவும் நல்ல மனமும் அதை காட்டின் ராஜாவாக மாற்றியது. அன்று அந்த குட்டி சிங்கம் புரிந்தது, உடல் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, மனம் தைரியமாக இருந்தால் போதும். பசுமையால் நிரம்பிய ஒரு மந்திரக்காடு இருந்தது. அந்த காட்டில் ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு மலரும், ஒவ்வொரு பறவையும் கூட ஒரு ரகசிய மந்திரம் வைத்திருந்தது. அந்த காடு குழந்தைகளின் கனவுகளைப் போல அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. இந்த காட்டின் நடுவில் மற்ற மரங்களை விட உயரமாகவும் பிரகாசமாகவும் ஒரு விசேஷமான மரம் நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தின் பெயர் உண்மை சொல்லும் மரம். யார் அந்த மரத்தருகே தூய மனதுடன் வந்தாலும் உண்மையை மட்டும்தான் அந்த மரம் காட்டும். இந்த மந்திரக்காட்டின் அருகில் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த குழந்தைகள் எல்லாம் உண்மை சொல்லும் மரத்தின் கதைகளை ஆச்சரியமாக கேட்டு வளர்ந்தார்கள். ஆனால் அந்த மரத்தை நேரில் பார்த்தவர்கள் மிகவும் குறைவு. ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு நல்ல மனம் கொண்ட சிறு குழந்தை மந்திரக்காட்டை பார்க்க ஆசைப்பட்டு பயணம் தொடங்கியது. அந்த குழந்தையின் மனம் தூய்மையானது, எண்ணங்கள் நேர்மையானவை. காட்டுக்குள் நுழைந்ததும் அந்த குழந்தைக்கு வண்ண வண்ண பூச்சிகள், பறக்கும் பறவைகள், மெதுவாக அசையும் மரங்கள் எல்லாம் சந்தோஷமாக வரவேற்றது போல தோன்றியது. காட்டின் பாதைகள் சுருண்டும் திரும்பியும் சென்றாலும் குழந்தையின் மனதில் எந்த பயமும் இல்லை. சிறிது தூரம் சென்ற பின் அந்த குழந்தை ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தது. அந்த வெளிச்சத்தின் நடுவில்தான் உண்மை சொல்லும் மரம் நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தின் இலைகள் மெதுவாக அசைந்து ஒளி போல ஜொலித்தன. உண்மை சொல்லும் மரத்தின் அருகில் நின்றபோது அந்த குழந்தையின் மனதில் இருந்த உண்மை எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்பட்டன. மரத்தின் கிளைகளில் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்த நல்ல செயல்களும் சிறிய தவறுகளும் மெதுவாக காட்சியாக தோன்றின. அந்த மரம் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை மெதுவாக உணர வைத்தது. உண்மை சொல்லும்போது மனம் லேசாகவும், பொய் சொல்லும்போது மனம் கனமாகும். குழந்தை அங்கே நிற்கும்போது மரத்தின் ஒளி இன்னும் பிரகாசமாக மாறியது. அது உண்மையை ஏற்றுக்கொண்ட மனதுக்கு கிடைக்கும் பரிசு போல இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த குழந்தை மகிழ்ச்சியுடன் திரும்பி பயணம் தொடங்கியது. மந்திரக்காடு முன்பை விட இன்னும் அழகாக தோன்றியது. பறவைகளின் பாடல் இனிமையாக கேட்டது. காற்றும் கூட மென்மையாக இருந்தது. கிராமத்திற்கு திரும்பிய பிறகு அந்த குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. எப்போதும் உண்மை பேசும் பழக்கம், நல்ல செயல்கள் செய்யும் எண்ணம், மற்றவர்களுக்கு உதவும் மனம், இவை வளர்ந்தன. கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைகளும் அந்த குழந்தையை பார்த்து உண்மையின் மதிப்பை புரிந்து கொண்டார்கள். அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் முழுவதும் நேர்மையும் உண்மையும் மலர்ந்தது.
இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் நெறி மிகவும் எளிதானது. உண்மை எப்போதும் வெற்றி பெறும். உண்மை பேசும் மனம்தான் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். இந்த மந்திர காடு போல நம்முடைய வாழ்க்கையும் உண்மையால் அழகாக மாறலாம். அதனால் எப்போதும் உண்மை பேசுவோம், நல்ல மனதுடன் வாழ்வோம். நெறி: உண்மை எப்போதும் வெற்றி பெறும். ஒரு அழகான அரசில் ஒரு இளம் ராஜகுமாரன் வாழ்ந்து வந்தான். அவன் தைரியசாலி, புத்திசாலி. ஆனால் அவனுக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய சில நல்ல பண்புகள் இருந்தன. ஒரு நாள் அவன் அரச மாளிகையிலிருந்து வெளியே சென்று அருகிலுள்ள பெரிய வனத்தை பார்க்க நினைத்தான். அந்த வனம் பச்சை மரங்களாலும் இனிய பறவைகளாலும் நிறைந்திருந்தது. அழகில் மயங்கிய ராஜகுமாரன் மெதுவாக வனத்தின் ஆழத்தில் சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து அவன் வந்த வழியை மறந்துவிட்டான். எங்கும் ஒரே மாதிரியான மரங்களே தெரிந்தன. ராஜகுமாரன் பயப்படவில்லை, ஆனால் அவன் மனம் கலங்கியது. அவன் ஓடாமல் நின்று அமைதியாக சுற்றி பார்த்தான். அவன் பொறுமையுடன் யோசிக்க ஆரம்பித்தான். அவசரப்படாமல் அமைதியாக இருந்தால் தீர்வு கிடைக்கும் என்று அவன் மனதில் தோன்றியது. ராஜகுமாரன் மெதுவாக நடந்து மரங்கள், சூரிய ஒளி, பறவைகள் பறக்கும் திசை ஆகியவற்றை கவனித்தான். அவன் இயற்கையை மதித்து பணிவுடன் நடந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் முன்பு பார்த்த சிறிய பாதை மீண்டும் கண்களுக்கு தெரிந்தது. அந்த பாதை அவனை வனத்தின் வெளியே கொண்டு வந்தது. வனத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியே வந்த ராஜகுமாரன் இன்று ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். தைரியம் மட்டும் போதாது, பணிவும் பொறுமையும் இருந்தால்தான் வாழ்க்கையில் சரியான வழி கிடைக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த கதையிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். பிரச்சினை வந்தால் அவசரப்படாமல் அமைதியாக யோசித்தால் வெற்றிக்கான வழி நிச்சயம் கிடைக்கும். ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு மாரல் பசுமை நிறைந்த ஒரு பெரிய வெளி இருந்தது. அந்த வெளியில் ஒரு சிறிய எறும்பும் ஒரு மகிழ்ச்சியான தட்டானும் வாழ்ந்து வந்தன. அது ஒரு இனிய கோடை நாள். சூரியன் மெதுவாக ஒளி வீசியது. பறவைகள் கீச்சு கீச்சு என்று பாடின. அந்த நேரத்தில் தட்டான் மிகவும் சந்தோஷமாக குதித்து பாடி விளையாடிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அந்தச் சிறிய எறும்பு மட்டும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருந்தது. தனக்கு வரும் குளிர்காலத்திற்காக ஒரு சிறிய மக்காச்சோளத்தை தன் கூண்டிற்கு எடுத்துச் செல்ல முயன்றது. அது சிரமமாக இருந்தாலும் எறும்பு நம்பிக்கையுடன் உழைத்தது. நாட்கள் சென்றன. கோடை மெதுவாக முடிந்தது. பசுமையான வெளிமாறத் தொடங்கியது. பிறகு குளிர்காலம் வந்தது. பனி விழுந்தது. முழு வெளியும் வெள்ளை நிறமாக மாறியது. பச்சை புல் எங்கும் காணவில்லை. இப்போது தட்டானுக்கு உணவு எதுவும் கிடைக்கவில்லை. பசிக்கத் தொடங்கியது. உடலும் பலவீனமாக மாறியது. அதே சமயம் அந்தச் சிறிய எறும்பு மட்டும் தன் சூடான கூண்டில் பாதுகாப்பாக இருந்தது. கோடையில் சேமித்த உணவை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தது. அப்போதுதான் இந்த கதையின் முக்கியமான பாடம் தெரிகிறது. நல்ல காலங்களில் கூட வருங்காலத்திற்காக தயாராக இருக்க வேண்டும். இன்று உழைத்தால்தான் நாளை நிம்மதியாக வாழ முடியும். குழந்தைகளே, இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா? நல்ல நேரத்திலும் கஷ்ட நேரத்திற்காக தயாராக இருப்பதுதான் புத்திசாலித்தனம்.